முன் எப்போதும் இல்லாத வகையில் ஏஐ தொழில்நுட்பம் வேகமாக வளர்கிறது. பாரிஸில் நடைபெற்ற ஏஐ உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்குகளில் இன்று காலை தீர்ப்பு. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய வழக்குகளில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். ஏசி அறையில் அமர்ந்து தேர்தல் வியூக நிபுணர்கள் சொல்வதை கேட்பதுதான் அரசியலா? தாவேக தலைவர் விஜய்க்கு அண்ணாமலை கேள்வி. பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியில் மத்திய அரசு முதல் தவணையை கூட விடுவிக்கவில்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இன்று கூடுகிறது சட்டப்பேரவை. பட்ஜெட் தொகை இறுதி செய்யப்பட்டவுடன் மத்திய அரசின் அனுமதிக்காக கோப்பு அனுப்பப்படும் என தகவல். தமிழக பாஜக சார்பில் இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். திமுகவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏற்பாடு. மதுரை கீழக்கரையில் 2வது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலம். திமிரும் காளைகளின் திமிலை பிடித்து தீரத்துடன் நடக்கும் காளையர்கள். சென்னை திருவொற்றியூரில் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்ட விவகாரத்தில் சிக்கிய 15 வயது சிறுவன். விசாரணைக்கு பின் சிறுவனை எச்சரித்து அனுப்பிய காவல்துறையினர். நாகை இலங்கை இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை துவங்குவதில் சிக்கல். தொழில்நுட்ப சான்றிதழ் அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினைகளால் வேறு தேதிக்கு மாற்றம். காரைக்குடி அருகே விசிக நிர்வாகி தன்னை தாக்கியதாக புகார் கூறிய பெண் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம். புகாரில் உண்மை இல்லை என விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் ராமநாதபுரம் டிஐஜி நடவடிக்கை. விருதுநகரில் நின்றிருந்த லாரி மீது பைக் மற்றும் மினி வேன் மோதி கோர விபத்து. மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் வள்ளலார் நினைவு தினத்திலும் கொடிகட்டி பறந்த சட்டவிரோத மது விற்பனை. மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 2 லாரிகள் மற்றும் ஜேசிபி உட்பட 4 வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலையில் தை மாத பௌர்ணமி கிரிவலம் முடிந்து ஊர் திரும்பும் பக்தர்கள். ரயில் நிலையத்தில் ஒருவரை ஒருவர் தள்ளி முண்டியடித்துக் கொண்டு ஏற முயன்றதால் பயணிகள் அவதி.
மாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு. வரும் 17ஆம் தேதி வரை பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தேவசம் போர்டு அறிவிப்பு. மாகி பௌர்ணமியை ஒட்டி திரிவேணி சங்கமத்தில் குவியும் பக்தர்கள். இதுவரை 46 கோடி பேர் புனித நீராடிய நிலையில் தீபம் ஏற்றி வழிபாடு. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். மாகி பௌர்ணமியை ஒட்டி பக்தர்கள் சிறப்பு வழிபாடு. மத்திய பிரதேசத்தின் உச்சைனியில் உள்ள மகா காளேஸ்வரர் கோவிலில் மாகி பௌர்ணமியை ஒட்டி சிறப்பு பூஜை. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக குடியேறிய 600 இந்தியர்கள் கைது. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்தும் அதிரடி நடவடிக்கை. மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் உயிரிழப்பு 55ஆக உயர்வு. 115 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி. தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. காயம் காரணமாக சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலிருந்து முன்னணி பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா விலகல். பும்ராவிற்கு பதிலாக ஹர்ஷித் ராணா சேர்ப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ரோஹித் சர்மா தலைமையில் 15 பேர் கொண்ட இறுதிக்கட்ட இந்திய ஸ்குவாட் அறிவிப்பு. ஜெய்ஷ்வாலுக்கு மாற்றாக வருண் சக்கரவர்த்தி அணியில் சேர்ப்பு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ படத்தின் முதல் பாடல் நாளை வெளியாகும். படக்குழு அறிவிப்பு.